பேனா வேற கையில் கொடுத்தாங்க ஸ்கூலில், ஒரு ஹீரோ பேனா. இப்போ புதுசாக பெரிய இதாக இருக்கும். பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள் தான் அந்த ஹீரோ பேனா யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேனாவை எனக்கு கொடுக்கு. அவங்க சிறைப்பும் மாறும், நம்மளுடைய சிறைப்பும் மாறும். அப்படி எரிச்சல். நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளை பார்த்தாலே, நம்ம பேசினாலே, நம்ம முகத்தை கண்டாலே எரிச்சல். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கிடைக்கும்போது நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே. எல்லாரும் யதார்த்தமாக ஒரு யோசிக்கிறது, அது யோசிக்கிறது தப்பு கிடையாது. படித்து வேலையும் கொடுத்து, வேலை கொடுத்து மட்டுமல்ல ஊழியத்தையும் கொடுத்து, ஆவியை குறித்து தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். வெட்கப்படுவார்களா இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை பாஸ்டர் சுந்தர் சிங் சேனல் மூலயமாக நாங்கள் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இடையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் பிரேக் ஆகிடுச்சு. ஈஸ்டர் ஃபாஸ்டிங் நாங்கள் முழுக்க மெயினாக ஃபாஸ்டிங் இருந்தோம். மெயினாக ஃபாஸ்டிங்கில் முழுக்க 40 நாள் ஃபுல்லாகவே சபையோடு சேர்ந்து ஃபாஸ்டிங்காக, ஆசீர்வாதத்துக்காக, எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆன்லைனில் இருக்கவங்க, சபையில் இருக்கவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபித்து அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் விண்ணப்பத்தை செய்தோம். ஆமாம், அது ஒரு பிரேக்கு. அது போக எடிட்டிங்கில் கொஞ்சம் டெக்னிக்கல் பிரச்சனைகள் கொஞ்சம், அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மீண்டும் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த சேனல் மூலயமாக ஜெப வீடியோக்களும், எங்களுடைய அனுபவங்கள், சாட்சிகள் இது கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் லைவ்லேயும் வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அநேகமாக செவ்வாய்க்கிழமை நாங்கள் லைவில் வருவோம். லைவில் அந்த மாதிரி லைவில் வரதான நாட்களும் நீங்கள் அதை பார்த்து தொடர்ந்து அந்த ஜெப காரியத்துக்காக தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபம் என்பது ஒரு பெரிய யுத்த காலம். அதில் ஜெபத்தினால தான் நம்ம ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இது நமக்கு மாத்திரமல்ல, ஜெபம் மற்றவங்களுக்கும் சேர்ந்து ஜெபிக்கிறதான ஜெபம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படியே பிரச்சனை இல்லாட்டாலும் யாருக்கோ ஒருத்தருக்காக, பிரயோஜனத்துக்காக, பிரச்சனையில் இருக்கவங்களுக்காக எங்களோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். அதை நினைவில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா யோபை பற்றி சொல்லும்போது அவன் நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கும்போது அவனுடைய சிறையிருப்பும் மாறுது, நண்பருடைய சிறையிருப்பும் மாறுது. அவன் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய சபையிலேயோ, நம்முடைய சொந்த பந்தத்திலேயோ, நமக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ, படிக்கிற இடத்துலையோ, நம்ம சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு, பிரச்சனைக்குரிய இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக அவங்க சிறைப்பும் மாறும், நம்மளுடைய சிறைப்பும் மாறும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ஆவியை குறித்து தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுது, ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் லட்சையடைவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசன வசனமாய் இந்த வார்த்தை ஆண்டவர் தருகிறார். பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 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 அதை கண்டாலே எரிச்சல் கண்டிப்பாக வரும். அதை இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு ஒரு எரிச்சல் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொல்கிறான். அதனால தான் அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால் நாமளும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொல்கிறோம். அப்போ இருளில் இருக்க ஒரு மனிதன் வெளிச்சத்தை கண்டு எரிச்சலாக இருப்பான். அதனால தான் நம்மளை கண்டு எரிச்சல்லாம் அப்படி எரிச்சல். நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளை பார்த்தாலே, நம்ம பேசினாலே, நம்ம முகத்தை கண்டாலே எரிச்சலாக
விசனமாக இருக்கும், முக நாடி அப்படியே மாறுது. அப்படிதான ஆவிகள், மனிதர்களும் இருக்காங்க, ஆவிகளும் இருக்குது. ஸோ அந்த ஆவிகளை கீழ்ப்படுத்தும்படியாக தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து இதில் வந்து பைபிளில் இருந்து ஒரு உதாரணமாக பார்க்க போனால், ஸ்டார்டிங்கிலே ஆதி மனிதர்களே ஆதியாகமம் 4:5 பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச சம்பவம் தான். காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு வந்து காணிக்கையை படைக்க போவாங்க. அப்போ அது வந்து ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிச்சிருவார். காயினுடைய காணிக்கை வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உடனே அவனுக்கு ஆபேல் மேலே அப்படியே ஆபேல் மேலே திரும்புகிறான். அப்படியே ஆபேல் மேலே வந்து ஒரு பயங்கரமான எரிச்சல். நம்ம அதில் வாசி பார்த்தா நல்லாயிருக்கும். பயங்கரமான எரிச்சல், மிகவும் எரிச்சல் உண்டாகி காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அது அவன் 4:5 பார்க்குறோம். 4:5 பார்க்குறோம். அப்படியே அவனுடைய முகநாடி அப்படியே மாறுது. அந்த எரிச்சல் வந்து ஒரு கோபம், ஒரு பொறாமை வருது. அடுத்து அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. அது என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வதிக்கப்படுறான். அவனுடைய இறுதியும் நல்லா இருக்கு, ஆண்டவருக்கு முன்பாக சரியா இருக்கு. ஸோ அதனால அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் கண்ட உடனே அவனுக்கு ஒரு எரிச்சல், பயங்கரமான எரிச்சல். அந்த எரிச்சல் வந்து அப்படியே போய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மாதிரி கொலை செய்கிற அளவுக்கு அந்த போயிடான். இதில் வந்து என்ன பிரச்சனைனா, எரிச்சல் வருது. எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கிடைக்கும்போது நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே எல்லாரும் யதார்த்தமாக ஒரு யோசிக்கிறது. அது யோசிக்கிறது வந்து தப்பு கிடையாது. சில சமயம் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அப்படி நேரத்தில் வந்து அடுத்தவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை அடுத்தவங்க அவங்க ஆசீர்வதிக்கிறத பார்த்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எரிச்சல் வரக்கூடாது. இந்த எரிச்சலின் ஆவி வந்து ரொம்ப மோசமானது. அடுத்தவங்க எது ஆப்போசிட்டில் உள்ளவங்களை அழித்து அவங்களையும் சேர்ந்து அழிச்சிருது. ஒரு கொலைகாரன் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரணமாக அவன் ஒரு எரிச்சலில் போய் கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்சால் அவன் ஃபேமிலியும் கொலாப்ஸ் ஆகிடுது. கொலை செஞ்சவனே சும்மா விட மாட்டாங்க, அவனும் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆக மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா, இந்த எரிச்சல் வந்து 2 பேர் குடும்பத்தையும் போயிடுது. அதனால் இந்த எரிச்சலின் ஆவியை இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம மேலே பாதிக்காத அளவு, நம்ம மேலே எரிச்சல் அடிக்கிற மனிதர்களும் வெட்கப்படணும், நம்ம மேலே எரிச்சலாக இருக்க ஆவிகளும் வெட்கப்பட்டு போகணும். அதுதான் நம்ம பாதாளத்துக்கு அனுப்பணும். அப்போ நம்ம அதுக்கு தான் ஜெயிப்போம். நம்ம குடும்பத்தை கண்டா, பிள்ளைகளை கண்டா, நம்மள்கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை கண்டா, நம்மளுடைய பதவி உயர்வை கண்டா ஒரு எரிச்சல் வருது. இப்போ இன்னொன்று கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அதில் நம்ம பார்க்குறோம், தாவீதை கண்டு சவுல் எரிச்சலாகிறார். தாவீதை கண்டு சவுல் எரிச்சலா. அவர் என்ன 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7, 8, 9 படித்தோம்னா, கோலியாத்தை கொன்னுட்டு வாரான் ராஜாவை பார்க்க வாரான். அப்போ பார்த்து ஸ்திரீகள் எல்லாரும் ஆடி பாடி தெருவில் இருந்து சந்தோஷத்தில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி ஆர்டர் பண்ண அந்த வெற்றி கோஷத்தை எடுக்கிறாங்க அவங்க. ஏன்னா கோலியாத்துங்கிறது தான் பெரிய அரக்கனை போட்டு ஆண்டவரை அழிச்சிட்டு இன்றைக்கு வெற்றி வாகை சூடி வருகிறான். இப்போ சவுல் ராஜா வந்து அப்படியே முகநாடி அப்படியே மாறுது. இப்போ அடுத்தவங்களுடைய புகழை பாடும்போது, இப்போ நம்மளுடைய புகழ் பாடும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய புகழ் பாடும்போது, இவங்க நல்லா இருக்காங்க, கல்யாணம் நல்லா இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அப்படி இவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படி சொல்லும்போது ஒரு எரிச்சல் வருது. யாருக்கு? மற்றவங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தமாக இருக்கலாம், நம்ம தெருவில் பக்கத்தில் இருக்கவங்களாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கவங்க, சபையில் இருக்க ஆட்களாக இருக்கலாம். இவங்களுக்கு வெறிச்சல், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எப்போ வருதோ அது ஒன்று ஒரு எரிச்சல் வருது, ஒரு பயங்கரமான எரிச்சல். அப்போ இவன் வந்து என்ன, தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லும் போதே அவனுக்கு முகம் நாடி. கடைசியில் என்ன பண்ணால், தாவீது எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமாக போகிறான். கடைசியில் தோல்வியும் அடைஞ்சு ராஜா
ஆண்டவர் சித்தத்தின்படியே கொண்டு போய் நிப்பாட்டினார். இன்றைக்கும் ஆண்டவர் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய எரிச்சல்கள். நான் 10ஆம் கிளாஸில் படித்தேன். நான் 10ஆம் கிளாஸ் படித்து அது ரிசல்ட் வரும்போது எனக்கு, நான் சொல்கிறது 43 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை சொல்கிறேன். 10ஆம் வகுப்பில் அப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் நிறைய சென்டம்லாம் வாங்க கிடைக்காது. அப்போது மேத்ஸில் 100க்கு 100 உடனே வாங்கினோடனே எல்லாம் பிரபலமாகுது. ஸ்கூலு பிரபலம், அந்த ஏரியாவிலே பிரபலமாகுது. இவன் மேத்ஸில் 100 வாங்கிட்டான் அப்படின்ட்டு. உடனே அது நான் ஸ்கூல் சொன்ன மாத்திரமல்ல, வீட்டுக்கும் இந்த தகவலை சொல்லும்போது உறவினர்களுக்கு எரிச்சல் வருது. முகநாடிகள் மாறுது. ஒரு பேனா வேற கையில் கொடுத்தாங்க ஸ்கூலில், ஒரு ஹீரோ பேனா. இப்போ பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய ஆட்கள் தான் அந்த ஹீரோ பேனா யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேனாவை எனக்கு கொடுக்கு. நான் நம்ம சின்ன பிள்ளை தானே, ஹீரோ பேனா எப்போதுமே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே காமிச்சிக்கிட்டே சுற்றிட்டே போகிறது எரிச்சல் அவங்களுக்கு. 45 வருஷத்துக்கு முன்னால் பொறாமை அடைஞ்சு மந்திரம் செய்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போன ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் திரும்பி எடுக்கத்தக்க ஆண்டவர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் அதுக்காக கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. கண்ணீர் இன்னொன்று, நான் உழைச்சி எவ்வளவோ உழைக்கிறேன், அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியலை. காரணம், அவங்க நம்ம மேலே பட்ட எரிச்சலின் ஆவி. அந்த எரிச்சலின் ஆவி பொறாமை அப்படி தந்திரமாக மந்திரமாக மாறி கொலை செய்ய பார்த்து, ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் ஆண்டவர் நல்ல நேர்த்தியாய் என்னை படித்து வேலை கொடுத்து மட்டுமல்ல, ஊழியத்தையும் கொடுத்து எரிச்சல் அப்படி. அது மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் வைக்கப்பட்டாலும் அதே இடத்த அந்த தேசத்துக்கே கொண்டாந்து ஆண்டவர் மகிமையாய் கொண்டாந்து நிப்பாட்டினால அந்த எரிச்சலின் ஆவி அந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப ஆண்டவர் அந்த பரிபூர்ணமான அந்த ஆவியை கீழ்ப்படுத்தினா எனக்கு உங்களுக்கும் நிச்சயமாக அந்த எரிச்சலின் ஆவி இன்றோடு கீழ்ப்படுத்த ஆண்டவர் உதவிச்சார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் லட்சையடைவார். இன்றைக்கி எல்லா மனிதர்களும் சரி வெட்கப்பட்டு போவாங்க. அதே சமயம் ஆவிகளாக இருந்தால் உண்மையில் எரிச்சலாக இருக்கிற ஆவிகள் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு போவாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். சோதரம் ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே கிருபையுள்ளவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். முன்னே நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, ஒரு விஷய ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. துகாலா பாலா காலா, உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் என்று வாக்கு தத்தத்தை பிராரமாய் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க குடும்பத்துல, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நாங்கள் செய்யக்கூடிய ஊழியத்துல ஆண்டவரே சோதரிகள் தேவனுடைய இதை காண்கின்ற ஆண்டவரே சோதரிகள் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எரிச்சலா இருக்கிறதான மனிதர்களும் ஆவிகளும் வெட்கப்பட்டு போவார்கள் இயேசுவின் நாமத்தினால். துலாகாலா பாலா காலா அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிறதான ஆவிகள் காலா பாலா காலா, முகம் மாறுபட்டு முகம் வேறுபடுகிறதான ஆவிகள் காலா பாலா தூகாலா பாலா காலா வெட்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். சியோனை பயக்கிற யாவரும் பின்னிட்டு திரும்புவார்களாக இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, யாவர் ஆண்டவரை பின்னிட்டு திரும்பும்படியாக துகாலா பாலா காலா பாலா பாலா காலா பாலா காலா எரிச்சலை உண்டு பண்ணதான ஆவி, எழுச்சலை உண்டு பண்ணதான மனிதனை இன்று 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 ஆண்டவரே சோதரி வெட்கப்படும்படியாக பின்னிட்டு திரும்பும்படியாக துலா காலா பாலா. இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே, நீ செய்ய போகிறேன் ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. காலா பாலா காலா காலா
துகாலா பாலா காலா பாலா காலா பாலா காலா லப 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 லப. நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சுத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது எங்களோடு இணைந்து கூட கர்த்தாவே இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்த்து எரிச்சலாய் இருக்கிற மனிதர்களையும் கூட கர்த்தாவே, எரிச்சல் உண்டாக்கிற ஆவிகளையும் கூட கர்த்தாவே, இந்நேரத்தில் கூட கர்த்தாவே நீர் வெட்கி லட்ச அடையும்படியாக செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சுத்திரிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனிமேல் இப்படிப்பட்ட ஆவிகளோ மனிதர்களோ கிரியை செய்யாதபடி கூட கர்த்தாவே ஒரு பெரிய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டதற்காக துதிக்கிறோம் அப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு தத்தத்தை ஆண்டவரை கொடுத்தீரே கொடுத்தீரே. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை, தொழில ஆண்டவரே, வேலையில, பிள்ளைகளுடைய படிப்புல ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கண்டு எரிச்சலா இருக்கிறதான மனிதர்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு தலை குனிந்து போவார்களாக, தலை குனிந்து போவார்கள், தலை குனிந்து போவார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அதுக்கு பின்னால் இருக்கிறதான இந்த ஆவிகளையும் கூட ஆண்டவரே இன்றைக்கே பாதாளத்தை கட்டுகிறேன், பாதாளத்தை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தை பாதாளத்தை கட்டுகிறேன், இயேசுவின் பாதாளத்தை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. துகாலா பாலா காலா துகாலா பாலா காலா பகாலா பாலா காலா பாலா காலா துலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா. பொறுப்படுத்திக்கொள், பொறுப்படுத்திக்கொள், பொறுப்படுத்திக்கொள். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்மகிட்ட ஏன் எரிச்சலா வருதுன்னா நம்ம மேலே இருக்க ஆசீர்வாதத்தை எதிரிகள் பார்க்குறாங்க, நமக்கே தெரியாது அந்த ஆசீர்வாதம். ஏன்னா தாவீது கொண்டது 16,000 அப்படின்ன உடனே சவுலுக்கு உடனே மனசுக்குள்ளே வந்தது தாவீது தான் இடத்த பிடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து போச்சு. அந்த வெளிச்சத்தை பார்க்குறான், அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் தாவீதை உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டுனான். ஆனாலும் தேவன் நடத்தினான். இன்றைக்கி நம்ம மேலே இருக்க வெளிச்சத்தை பார்த்து கொண்டு தான் நமக்கு அந்த எரிச்ச பண்ண. ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தத்தை உண்மை தேவன், நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்ம மேலே வச்ச வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நேற்றுவார். உங்களுக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மட்டும் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதுமில்லை என்ற வாக்குத்தத்தத்தின் பலமாக உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் கூடவே இருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டு எது இருந்தாலும் கொடுங்க. ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வாய்ஸையோ நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி அந்த இது வரக்கூடாது. கொஞ்சம் நம்ம அந்த பிரேக்கை வந்து வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, நாங்கள் வீடியோ எடுக்கலை. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் ஆண்டவர் நீக்கி எடுத்த அந்த ஃபாஸ்டிங் நாட்களில் நீக்கி எடுத்தார். ஸோ அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இல்லாதபடிக்கே தொடர்ந்து இருப்போம். முக்கியமாக வீடியோவும் வரும், லைவ்லேயும் வரும். கொஞ்சம் லைவ்லேயும் பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அது வந்து சேரும். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.